தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசியல் ஒரு மாற்றம் கொடுக்கணுன்றதுக்காக பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு தலைவரை பாரதிய ஜனதா கட்சிக்கு கொண்டு வந்து இங்க மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, 50 ஆண்டு காலமாக திராவிட கட்சிகளுடைய அட்டுழியம், அநியாயம், ஊழல்களை வெளிக்கொண்டு வருவதற்கு இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம் யாருமே இதுவரைக்கும் கொண்டு வரல. இந்த விஷயத்தை யாருமே ஊழல் பண்ணவங்கள அதிமுக ஊழல் பண்ணா, திமுக ஊழல் பண்ணா இவங்க 2 பேருமே மறைச்சிப்பாங்க. ஆனா இதை தைரியமாக எடுத்து வெளியே கொண்டு வர்றதுக்கு எந்த தலைவனும் கிடையாது. ஆனா எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த விஷயத்தை மிக தைரியமாக தெள்ளத் தெளிவாக இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர்களும் முன்னாடி இருந்த அமைச்சர்களும் என்ன மாதிரியான கொள்ளைகள் அடித்தாங்க, ஊழல்கள் பண்ணாங்கன்றதை தைரியமாக வெளிக்கொண்டு சொல்றாரு. மக்கள் கிட்ட ஒரு விழிப்புணர்வு இருக்கு. மக்களோட வரிப்பணங்கள் எப்படியெல்லாம் சுரண்டிருக்காங்க, திராவிட கட்சிகள் எல்லாம் சுரண்டி இருக்கிறத மிக தெள்ளத் தெளிவாக அண்ணாமலை அவர்கள் எடுத்து சொல்வதனால மக்களுக்கு மிகப்பெரிய விழிப்புணர்வு இருக்கு. ஒரு தைரியமான தலைவன் கிடைச்சிருக்கிறார், ஒரு தன்னம்பிக்கையான தலைவர், மக்களுக்கான ஒரு தலைவர் கிடைச்சிருக்கிறார். மக்கள் எல்லோருமே இன்னைக்கு தைரியமா வெளியே ஊழல்களை கூட எங்களுடைய புகார் பெட்டிகள்ல இங்க திருவண்ணாமலை தெற்கு மாவட்டத்தில் சட்டமன்றம், அதாவது கலசபாக்க சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய இந்த நடைபயணம், அண்ணாமலை அண்ணனுடைய எண் மக்கள் நடைபயணத்தில் புகார் பெட்டிகளை வைத்திருக்கிறோம். அந்த புகார் பெட்டிகளில் தைரியமாக இங்கு நடக்கக்கூடிய, இந்த சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய, இந்த மாவட்டத்தில் கூடிய அமைச்சர்கள் செய்யக்கூடிய, இங்க இருக்கக்கூடிய சட்டமன்றங்கள் திருடக்கூடிய ஊழல்களை எல்லாம் பட்டியலிட்டு புகார் பெட்டியில வழங்குகிறாங்க. அவ்வளவு பெரிய தைரியம் எப்படி இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்திருக்கிறது என்றால், அண்ணன் அண்ணாமலை அவர்கள் இங்க எங்களுக்கு தலைமையேற்று வழிநடத்துகின்ற இந்த சூழ்நிலையில பாரத தேசத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்காக தமிழகத்திலும் இருந்து 40 தொகுதிகளிலும், பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் 40 பாராளுமன்றத்தையும் வென்றெடுப்போம் என்கின்ற ஒரு எழுச்சி அண்ணாமலை அண்ணனுடைய எண் மக்கள் நடைபயணம் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் அண்ணா அவங்க இங்க வந்த பிறகு நீங்களே நேரடியாக பார்க்கலாம் மக்களுடைய எழுச்சியை. அதனால அண்ணனுடைய வருங்காலத்தோட தமிழகத்தோட முதல்வராக அண்ணாமலை அண்ணன் அவர்கள் வருவது நிச்சயம் என்பது மக்களுடைய வரவேற்பில் இருக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எண் மக்கள் யாத்திரைக்கு எங்களுடைய கருத்து என்னன்னா, பல கட்ட போராட்டம். நாங்க குருமன் சின்ன மக்கள் பல கட்ட போராட்டம் பண்ணி இந்த ஆளுங்கட்சியில எங்களுக்கு இதுவரைக்கும் எந்த சர்டிபிகேட்டுக்காக போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் எந்த ஒரு நிகழ்ச்சியும் பண்ணிட்ட பல கட்ட போராட்டம் பண்ணியும் எங்களுக்கு சர்டிபிகேட் கிடைக்கல. எங்கள் மக்கள் பசங்களுக்கு படிக்கிறதுக்கு இப்போதைக்கு இவர் நம்ம ஐயா எண் மக்கள் யாத்திரை நம்ம அண்ணாமலைஜியோட அவருடைய இதுவால எங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கின்ற ஒரு இதுவால நம்ம போராட்டம் இப்ப அவர் கையில மனு கொடுக்க வந்துருக்கு. சிறப்பா போயிட்டு இருக்கு. அவருடைய ஆட்சி எந்த குறையும் சொல்ல முடியாது. நாங்க தமிழ்நாட்டுக்கே வருங்கால முதலமைச்சர் நாங்க எதிர்பார்க்கிறோம். இப்ப எங்களுடைய குறை தீர்த்து வச்சுட்டாருன்னா எங்கள் குருமன் சின்ன மக்கள் பூராமே தமிழ்நாடு ஃபுல்லாமே நாங்க பிஜேபிக்கு தான் ஆதரவு தெரிவிக்கிறது ஒரு தீர்மானம் ஏற்றிருக்கோம். நம்ம தமிழ்நாடு இப்ப இருக்கிற தமிழ்நாடு தலைகீழ மாறினாரு. ஊழல் இல்லாத ஆட்சியா நடக்கும். மக்களை எல்லாருமே மனசுல இடம் பிடிச்சிட்டாரு. கட்சி, மதம், இனம் எல்லாத்துக்கும் தாண்டி எல்லாரும் மனசுல இடம் பிடிச்சாரு. எல்லார் வீட்லயும் எங்க வீட்டு பிள்ளைய அவர் நினைக்கிறாங்க. எம்ஜிஆர் அடுத்து அடுத்த ஃபேம் அவருக்கு தான் இருக்குது. மக்கள் விரும்புற ஒரு தலைவரா இருப்பாரு. அடுத்த முதலமைச்சர் அவர் தான். எனக்கு தெரிஞ்சு இதுதான் பொற்காலம், இந்தியாவுடைய பொற்காலம். சுதந்திர அடைஞ்ச பிறகு இப்ப இருக்கக்கூடிய இந்த 10 ஆண்டுகள் வளர்ச்சி இது வரைக்கும் முன்னாடி எட்டி இருந்தா நமது இந்தியா இன்னைக்கு வல்லரசா தான் இருந்திருக்கும். இன்னைக்கு வல்லரசா போராட்டி இருக்கு. அவருடைய இலக்கு 40. இப்படியே இந்த வேகத்துல போனா நம்ம 35லே நம்ம மிகப்பெரிய வல்லரசா இருப்போம். அவர் தான் முதலமைச்சர். எங்களுடைய கனவு அதுதான். நிஜமா நடக்க போறது அதுதான். இதுல மாற்றுக்கிறதே இல்ல. எனக்கு தெரிஞ்சு அண்ணன் சொன்ன மாதிரி எல்லாமே மாறும். தமிழ்நாடு திராவிட கட்சியினுடைய பிடியிலிருந்து இன்னைக்கே விடுவிக்க ஆரம்பிச்சிட்டாரு. மொத்தமா விடுதலை அடைஞ்சு நமது தேசியத்துக்கும் தெய்வீகத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கிற ஒரு ஆட்சி அமையும் நினைக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு இப்பதான் சுதந்திரம் கிடைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். மிக சிறப்பா இருக்கு. யாருக்குமே எந்த ஒரு பாதிப்பு இல்லாம கொடுக்க வேண்டிய நலத்திட்டங்களை டைரக்டா மக்களுக்கு போய் சேருது. எந்த ஒரு ரூபாயும் எந்த பயனாளி கிட்ட போய் டைரக்டா யாரும் கொடுக்கறது இல்ல. எதுவா இருந்தாலும் அக்கௌண்ட் மூலமா போறதுனால எந்த ஊழலும் கிடையாது. மிக சிறப்பா போயிட்டு இருக்கு. மிக சிறப்பா நாங்க எதிர்பார்க்கிறோம். எல்லா மக்களும், நான் மட்டும் இல்ல, உலக மக்களே எல்லாரும் அவரை எதிர்பார்க்கறாங்க மிக ஆவலோட. ஊழல் என்ற வார்த்தைக்கு எதுவுமே அர்த்தம் இருக்காது. எல்லாமே நல்லா இருக்கும். சட்ட ஒழுங்கு எல்லாமே மிக சிறப்பா இருக்கும். எங்க கலாச்சார முறைப்படி நாங்க பல போராட்டம் நடத்திருக்கோம். அந்த போராட்டத்தில் எந்த விதத்தையும் கிடைக்கல. அதனால இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இவர் எண் மையத்தில் எங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் ஒரு நம்பிக்கையோட வந்திருக்கோம். அப்படி எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தால் எங்கள் இனத்த மக்கள் அனைவரும் இந்த கட்சிக்காக நிறைய பாடுபடுவோம். சந்தோஷமா இருக்கும். சிறப்பாக இருக்கு. நல்லா இருக்கு. நல்ல சிறப்பான எதிர்பார்ப்பாக நினைக்கிறோம். இதை எங்களுக்கு செஞ்சு கொடுத்தால்
கண்டிப்பா சிறப்பா நாங்களும் செய்வோம். எங்களுக்கு எதிர்பார்ப்பு நல்லதா இருக்கும். அனைத்தும் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவர் கொள்கையே வேறையா இருக்கு. அதனால வந்து நல்ல வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷத்துக்கு ஆண்டு அதை கோரிக்கை வச்சுன்னு இருக்கோம். இருந்தாலும் இப்போ ஒரு 25 வருஷமா கொஞ்சம் அடிக்கடி நாங்க இந்த போராட்டம் நடத்திருக்கோம். பலவித போராட்டம், அந்த கட்சி இருக்கும்போது நடத்திருக்கோம், இந்த கட்சி இருக்கும்போது நடத்திருக்கோம், பலவித போராட்டம் நடத்தும். அது எங்களுக்கு இன்னும் சரியானபடி வாய்ப்பு கிடைக்கல. ஆனா இந்த டைம் இந்த வாய்ப்பை நம்பி இங்க வந்திருக்கோம். இந்த டைம் எங்களுக்கு அந்த ஒத்துழைப்பு கொடுத்தா கண்டிப்பா எங்க இன மக்கள் அனைவரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. இது செய்வார் ஒரு நம்பிக்கை. அவரும் நல்லா சிறப்பா நடத்திட்டு வரான்றதுக்காக நம்புறோம் அவரை. ஆனா இப்போ ஒரு 40-50 வருடமா எஸ்சி சான்று கேட்டு குரம்பன் எங்க இன மக்களுக்கு எஸ்சி சான்று வழங்குமாறு ஏடிஎம்க்கு ஆட்சியிலும் கேட்கிறோம், டிஎம்க்கு ஆட்சியிலும் கேட்கிறோம். எந்த ஆட்சியும் எங்களை ஏறெடுத்து பார்க்கவில்லை. இப்போது தற்போது நம்ம பிஜேபி திரு ஐயா அண்ணாமலை அவர்களை நம்பி இந்த நடப்பயணமா வந்து கொண்டிருக்கோம். அந்த ஐயாவை நம்பி எங்க கருத்தை சொல்ல விரும்பி இருக்கிறோம். எங்களுடைய ஜாதி கலாச்சாரப்படி நாங்க தப்படிச்சு மண்டிட்டு உட்கார்ந்து தேங்காயை உடைச்சு அவர்கிட்ட காமிக்கலாம் வந்து இருக்கிறோம். ஆனா தமிழ்நாட்டில் முதலமைச்சரும் பார்த்தாரு, மு.க. ஸ்டாலின் நாங்க தேங்காய் உடைச்சதை பார்த்தாரு, நாங்க ஆடு மேய்ச்சதை பார்த்தாரு. கம்பளி கொங்காலி நெஞ்சு எங்க கலாச்சாரம் ஆடு மேய்க்கிற இனம். நாங்க வந்து குறும்பர். இது இந்த தமிழ்நாடு உலகறிஞ்ச உண்மை. எங்களுக்கு எஸ்டி சான்று கொடுக்க எல்லாம் மறுக்கிறாங்க. இந்த ஏவா வேலை இன்னைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சரா இருக்காரு, நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரா இருக்காரு. அவரு அந்த குறும்பை இன மக்கத்துல வாழ்ந்தவர் தான். அவரும் ஒரு ஆனா அவரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு எங்களுக்கு எஸ்டி சான்று தர. அதனால் இன்னைக்கு ஐயா அண்ணாமலை அவர்களை நம்பி இந்த கீழ்பெண்ணாத்தூர் ஒன்றியத்தில் வந்து அவரை பார்க்கும் எல்லா இனமும் கூடி அவரை பார்க்க எங்களுடைய ஜாதி கலாச்சாரப்படி தப்படிச்சு தேங்காய் உடைச்சு காமிக்கிறதாவது அவராவது எங்களுக்கு விடிவு காலமா எங்களுக்கு விடிவு கிடைக்கும், எங்க பிள்ளைங்களுக்கு கல்வி கிடைக்கும், எங்க பிள்ளையாவது சுதந்திரமா வாழும். அந்த நம்பிக்கையில எஸ்சி சான்று கிடைக்குன்ற நம்பிக்கையில ஐயாவை பார்க்க வந்திருக்கிறோம். ஐயா இருக்கிற இன்னைக்கு இருக்கிற நடைமுறையில எங்களுக்கு எஸ்சி சான்று கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை ஐயா எங்களுக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கை இருக்கு ஐயா. அதனாலதான் இன்னைக்கு இங்க வந்திருக்கிறோம். எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரை வந்து மக்கள்கிட்ட ரொம்ப இப்ப விழிப்புணர்வு ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கு முன்னாடி எந்த தலைவர் வந்தாலும் அது போல நடைப்பானை எல்லாம் வந்ததில்லை. அப்படியே வருவாங்க, கூட்டம் போடுவாங்க, போயிடுவாங்க. இவர் வந்து ஒவ்வொரு தொகுதியா தமிழ்நாடு ஃபுல்லா நடைப்பயணம் வராரு. மக்களோட பிரச்சனையை அவர் தெரிஞ்சுக்கிறார் நேரடியா. அந்தந்த தொகுதியில என்ன பிரச்சனை இருக்கு, அந்தந்த மக்களோட பிரச்சனை என்ன அப்படின்றத அடிமட்டத்திலிருந்து கிராமத்துல என்னன்னா சிட்டில என்னன்னா அதை பத்தி தெரிஞ்சுக்கிறாரு. எல்லாம் ஒரு ஏசி ரூம்லயே உட்காந்துன்னு பேசுற மாதிரிலாம் இல்லை. இவர் வந்து அடிமட்ட மக்களை வந்து புரிஞ்சுக்கிறார். பொற்கால ஆட்சி மறுபடியும் அவங்க வந்தாங்கன்னா வல்லரசு தான். உலக லெவல்ல நம்ம தான் பெரிய ஆள். அண்ணாமலையோட வருகை வந்து அது ஒரு பொற்காலம். எப்படி சொல்றதுன்னே தெரியல. அவர் வந்துட்டாருன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். இந்த ஊழல் எல்லாம் ஒழிஞ்சிடும். ஊழல் முதல்ல ஒழிப்பாரு. மக்கள் கிட்ட எல்லாத்தையும் கொண்டு போய் எடுத்து அரசோட திட்டங்களை கரெக்டா கொண்டு போய் சேர்ப்பார். சட்டம் ஒழுங்கு முதல்ல கரெக்டா இருக்கும்.